காவேரியை காப்பாற்ற திருப்பி வந்து விஜய் இப்போ கொடைக்கானலுக்கு வரப்போறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி நான் பார்த்துக்கிறேன். ஒரு பெண் சிங்கம், ஒரு சிறுத்தை, ஒரு விடுதலை அது இது வந்து இப்போ உங்களுக்கு வாங்கி தரப்போறேன் நான் யார் தெரியுமா? அப்படி தெரியுமா? இப்படி தெரியுமான்னு என்னென்னவோ வசனமெல்லாம் பேசி கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசியில வந்து சார் அவன் ஃப்ராடு சார் அப்படின்னு போய் போலீஸ்காரர்கிட்ட சொன்னாங்க. அவர் சும்மா இருமா பேசாம அப்படின்ட்டு சொன்னாரு. லாயரை போய் பாருன்னாரு. போயாச்சு. இப்போ ராத்திரியோட ராத்திரியா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு இப்போ குழந்தைய பணம் வச்சு கிளம்பி போனாங்கிறது தெரியல. இதுக்கு நல்ல உண்மை தெரிஞ்சு இங்கே விஜய் விஜய் வந்து கடைசியில் வந்து எப்படியாச்சும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு போய் பசுபதிகிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டு அந்த விஷயத்தை அந்த பத்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டு திருப்பி வந்து இந்த வீடு இவங்ககிட்ட அப்படின்னு வாங்கி கொடுத்தா கூட, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வீடு கிடைச்சது சந்தோஷம் தான், ஆனால் நம்ம சேர்றது வந்து விருப்பம் இருக்காது, சித்தி பாட்டியை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கே வராதிங்க, ஒரு 15 வருஷம் கழிச்சு வேணால் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து விஜயை துரத்தி விட்டுருவாங்க. விஜய் அப்புறம் வாசலே டிரைவர் வேலை பார்ப்பார். விஜயோட பாட்டி சொல்கிறது சில நேரங்களில் சரிதானோ, இந்த பொண்ணு வேணாமோ விஜய்க்குங்கிற அளவுக்கு தான் இப்போலாம் காவேரி நடந்துக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.